உங்க பேரு? விஸ்வா. பாலானா. பாலா விஸ்வா. ஸோ போகி தெரியும்ல? தெரியும். சரி, இப்போ போகிக்கு வந்துட்டு உங்க பழைய பாஸ்ட்ல இருந்து எதெல்லாம் போட்டு கொளுத்திட்டு புதுசா ஃபாலோ பண்ண போறது, அதெல்லாம் என்ன அது என்ன மேட்டர், என்ன புதுசா உள்ள கொண்டு வர போறீங்க உங்களுக்குள்ள? நான் என்னையே கொளுத்திக்கலான்னு இருக்கேன். கொளுத்திட்டு புதுசா என்னையே கொளுத்திக்க போறேன். கொளுத்திட்டு புதுசா எப்படி வெளில வருவீங்க? புதுசா நானே வெளில வந்துடுறேன். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நீங்க ப்ரோ? என்ன சொல்றது இல்லையே, அவனே கொளுத்திடலாம். உங்க கிட்ட இருந்து ஏதாவது சும்மா இப்ப இருக்கிற கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் கொளுத்திட்டு நல்ல பழக்கத்தை முடிஞ்சா ஏத்திக்கலாம். ஸோ இன்னொரு மேட்ரு, கையில ஒரு டப்பா வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பொங்கல் ஒரு கேமோட ஸ்டார்ட் பண்ண போறோம். நெவர் ஹேவ் அப்படின்னா நான் கொஸ்டின் கேட்டே இருப்பேன். அதை நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வாய் சக்கரை பொங்கல் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ நீங்க அதை பண்ணல அப்படின்னா பொங்கல் சாப்பிடாம ஆன்சர் பண்ணணும். நான் பண்ணாலும் தின்றுவேன் நான் பொங்கல். அது நீ டப்பாவோட எடுத்துக்கலாம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போகும்போது இல்ல ரிலேட்டிவ்ஸ் உங்க வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு காண்டே ஏத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்படியே தூக்கி போட்டு அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் பேசும்போது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு வந்துடுறப்பா அப்படின்ட்டு அப்படியே ஓடி இருக்கீங்களா? அப்பாவோட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் பத்தி பேசும்போது கொஞ்சம் எரிச்சலா வரும். அவனே வந்துட்டு 10 பேரை கடன் வாங்கி தான் வச்சிருப்பான். நம்ம நேர்மையா 10 காசு சம்பாதிக்கும் போதும் அதை பத்தி பேச லைட்டா ஹர்ட் ஆகும். எடுத்து அடிக்கலாமான்னு தோணும். அத்தை மாமாவையா போயிடுவாங்க. அப்பா அம்மா பத்தி பேசும் யாருக்கு இருந்தாலும் கோவம் வரும்ல. ஆன்சர் பண்ணிட்டானா பொங்கல் சாப்பிடல பொங்கல் சாப்பிட்டு நான் நல்லா கடைசியா வந்து டப்பாவே நான் எய்ம் பண்ணேன். அதனால டப்பா ஃபுல்லா நெக்ஸ்ட் சரி பொங்கலுக்கு நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு இந்த ஏரியால இருக்குண்டா, இந்த பொண்ணுலாம் இங்க வரும், இங்க போய் நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரிலாம் அவசியம். அவ்வளவு இன்டென்ஷன்லாம் போனது அதனாலயா படிச்சு முடிச்சுட்டான், திரும்பி படிக்கிறது இல்ல, இஷ்டம் இல்ல. கையில கைதான் நேரம். கரெக்ட் எக்ஸாக்ட் கை கொடுக்குறது. இதுல இருந்து என்ன தெரியுது, தம்பி ரொம்ப அடி வாங்கிருக்கான். நீ யாருக்காக ஓடுற இப்போ? அப்பலாம் இல்லனா அவன் விஜய். ஐயோ எங்க ஜெயநாயகன் எப்ப சாம அப்பதான் பொங்கல் பண்ணாங்க. அப்ப வந்து கேட்டான் பொய் அந்த இதுக்கே நான் போனது இல்ல. ரொம்ப ட்ரையான வாழ்க்கை. சரி ஓகே, பொண்ணுல பார்க்க போனாங்க போல வித்தியாசமா இருக்காங்க. நானும் பாப்பேன் நல்லா தெரியுதுல பாதல ஃபிளாஷ்பேக். என்ன பையனாலே என்ன ஒரு மாதிரி பொண்ணுன்னு அழுது. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? ஆசிஃப். ஸோ போகிக்கு என்ன பண்ணுவாங்க? போகி தெரியுமா? போகி உங்க லைஃப்ல எந்த பழைய விஷயத்த போட்டு கொளுத்திட்டு புதுசான விஷயத்த அப்டேட் பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க? நியூ இயர்ல இருந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த ப்ரொகாஸ்டினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் பண்ணிக்கலாம் எல்லாமே அது கூட அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறத அப்பப்போ தோன்றப்போ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ அதான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அப்புறம் போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி இது பண்றது. எக்ஸ் போட்டோ அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அழிக்காம வச்சிருக்கேன். இருக்கு சரி ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கேம் ஒன்று விளாடலாம், நெவர் ஹேவ் எவர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் நடந்துருக்கும். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்கும் உங்க காலேஜ்ல. ஆமா, அங்கே போய் நின்றுக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஆண்டேத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டு அதுக்கு நீங்க அப்படின்னு சிரிச்சு போயிருக்கீங்களா? அப்படி ஏதோ நடந்தது அப்படிலாம் இல்ல, நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கிறது. நல்லா இருக்கியாப்பா அவ்வளவுதான். சரி, ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அப்படி பண்ணது நம்ம நம்புறது நம்ம சாய்ஸ், அவ்வளவுதான். அதை நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. உங்க பேரு? கபீர். ஸ்னேகா. பிரியங்கா. உங்க லைஃப்ல பழைய பாஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன புதுசா எடுத்துட்டு இருக்கீங்க? புது திங்ஸ் ஃபாலோ பண்றது? தூக்கியும் எதுவும் போட்டது இல்ல, புதுசா எதுவும் எடுத்தது இல்ல. நம்ம அதுவா வருது, அதுவா போகுது. எதை சொல்றீங்க? எல்லாரையும் தான் சொல்றோம். யாராவது ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். ஏய், நான் ஒன்னெல்லாம் சொல்ல தெரிஞ்சிச்சு யார சொல்றாங்க. போகும்போது சண்டைலாம் போட்டு போக கூடாது, சரியா? அதான் மூட்டி விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் சண்டை போட்டு போவாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட போறீங்க? அதுதான் நார்மலா நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுவாங்க. ஓகே, அவங்க கிட்ட மைக் நீட்டு. அதான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணணும்னு இருக்கேன். சில பேர் உண்மையா இருக்கவங்கள மட்டும் வச்சுக்க வேண்டியது. கொஞ்சம் நம்ம பழகுறதுலேயே தெரியும்ல, ஒரு டைம் நம்ம நோட்டீஸ் பண்றோம்ல, நம்ம பின்னாடி பேசுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அதை வச்சு சொல்றேன். அவ்வளவுதான். அவ பொங்கலுக்காக வெயிட் பண்றா. கொஞ்சம் பொங்கல் கொடுத்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங் அதான் இப்போ அடுத்து வரேன். நெவர் அது வரேன். நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க சொல்றீங்களே, எதை பத்தி கேட்க வேணான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் லவ்லாம் கேட்காதீங்க ப்ரோ. அதை பத்தி பக்கத்துல டேஞ்சர் வச்சுன்னு இருக்காரு. அதனால வந்து அவங்க அப்படிலாம் இல்ல, வேணாம். என்ன கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ்ல நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பிரிச்சு விட்டுருக்கீங்க யாரையாவது? சேர்த்து வேணா விட்டுருக்கேன் ப்ரோ, பிரிச்சுலாம் விட்டது இல்லை யாரையும். சேர்த்து வச்சிருக்கீங்க? புறாவா இருந்திருக்காரு? ஆமா, நிறைய பேர் வாழ்க்கையில நான் புறாவா இருந்திருக்கேன். ஆனா இவருக்கு மட்டும் எல்லாரும் அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேணாம், அதான் சொன்னேன் லவ் வேணாம் அப்படின்னு. வாய் வழியா வந்து மாட்டி விட்டீங்க.
அவ்வளவுதான் என் வாழ்க்கையை எடுத்து விட்டீங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. நல்ல பையன் இல்லைன்னா பிரிச்சு வேணா இதுக்கு பார்ப்பேன். நீங்க நான் சேர்த்து வச்சிருக்கேன். பொங்கல் சாப்பிட பொங்கல் தான் நான் bro, மாட்டீங்க? சும்மா பண்ணுகிறேன். நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஏன்னா இப்பெல்லாம் பேசுற ஒண்ணு அப்படியே அடிச்சலாம் தோணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒண்ணுமே சொல்லாம அப்படியே சிரிச்சுட்டு விட்டுட்டு போயிருக்கீங்களா? ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அட்வைஸ் மெயினா பண்ணுவாங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்சா உடனே அங்க கூட இப்படி வராங்க. யாருக்காவது வேணுக்குன்னு லேட்டா ரிப்ளை பண்ணிருக்கீங்களா? போன் கையில தான் இருக்கும், பாத்துட்டு தான் இருப்பேன். நான் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்னு கால் பண்ணுவோம், அப்ப அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க ஆனா அந்த டைம்ல ஃப்ரீயா தான் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். அதனால நம்மளும் பண்ண மாட்டோம். அவ்வளவுதான். நீ எனக்கு பண்றியா, நான் திருப்பி பண்றேன் அப்படின்ற மாதிரியா? அவ்வளவுதான். நீங்க நானுமே லேட் ரிப்ளை தான் பண்ணுவேன். ஹாய், உங்க பேரு? ஓவியா. அனிஷா, பூர்வி. பூரியா? உங்க லைஃப்ல இருந்து என்னத்தை தூக்கி போட்டுட்டு எரிச்சிட்டு புதுசா ஃபாலோ பண்ண போறேன் இதை, அந்த மாதிரிலாம் ஏதாவது கொண்டு வரதுன்னா என்ன? நிறைய பிட்டர் திங்ஸ் நடக்கும் நம்ம லைஃப்ல. லைக் அதுல இருந்து ஒரு லெசன் தான் நம்ம வந்து கத்துக்க முடியும். So எல்லாத்துல இருந்து ஒரு லெசன் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ரொம்ப ஈஸியா நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணுவோம். அது பார்த்து தான் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது கூட நிறைய வாட்டி நிறைய பிரச்சனை நடக்கும். பிரச்சனை நடக்கும். ஆனா அது நம்மள அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. நான் ஜஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். என்ன படிக்கிறீங்க? நாங்க இப்ப 10th படிக்கிறோம். ஓகே, எக்ஸாம் வச்சு சுத்திட்டு இருக்காங்க இவங்க. மேடம் ஐயோ என்னங்க நீங்க? மேடம் பாத்துக்கோங்க. போய் படிங்க இதுக்கப்புறம். நாங்க மார்க் வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க மேம். ஓகே, சின்ன பசங்களா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கருத்தா பேசுறேன். இப்போ இன்னொரு கேம் விளையாட போறோம், நெவர் ஹேவ் எவர். சரி, இப்போ யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? மந்திரம்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்காங்க? நெவர். இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏதாவது ஒரு மிஸ் பிடிக்காம அவங்க ஏதாவது திட்டுறது, இல்ல ஏதாவது ஒழிச்சு வைக்கிறது அவங்க திங்ஸ். ஏன் இப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு யோசிச்சா அதாவது நான் ஃப்ரெண்ட திட்டும்போது அவர் கேட்டுட்டாரு. யாராவது ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், அவங்கலாம் ஏதாவது சொல்லும் போது சீ ஏன் தான் இப்படி சொல்றாங்களோ தெரியல அப்படின்னு கோவப்பட்டிருக்கீங்களா? இந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். எல்லாருமே யார் பார்த்தாலும் வந்து ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க அப்படி இப்படி கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. படிப்படினா எங்களுக்கு தெரியாதா படிக்கிறோம்னு? படிக்கிறோங்க, நாங்க படிச்சுக்கிறோங்க. ஐயோ இன்ஸ்டால வேற வரும். ஏங்க சொல்றீங்க? கொஞ்சம் கட்லாம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா டெலிட் பண்ண மாட்டா, போட்டுருவான் எடிட்டர். ஸோ ஹாய், உங்க பேரு? மஞ்சு. ஸோ உங்க லைஃப்ல பழைய விஷயம்லாம் தூக்கி போட்டு எரிச்சு புதுசா என்ன கொண்டு வர போறீங்க உங்க லைஃப்ல அப்படின்றது சொல்லிருக்கீங்களா? எல்லாருக்கும் பாஸ்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். மெயினா நான் அதை தான் எரிக்கணும்னு நினைக்கிறேன். பாஸ்ட்னா எல்லாருமே லவ் அந்த சைடு அப்படி சொல்றீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாஸ்ட்னா நிறைய விஷயம் இருக்கு. நெகட்டிவான விஷயத்தெல்லாம் எரிக்கிறதுக்கு தான் போகி அப்படின்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் எரிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன எரிக்கணும், நீங்க சொல்லுங்க. ரொம்ப சில டைம் வந்து டவுனா ஃபீல் ஆவேன், அப்போ அப்படியே வந்து ஸ்டக்காக உட்காந்துருவேன். ஸோ அந்த மாதிரி இனிமேல் உட்காராதா, அதெல்லாம் தூக்கி போடு அப்படின்ற மாதிரி. சரி, நெக்ஸ்ட் என்னன்னா கேம் விளையாட போறோம், நெவர் ஹேவ் எவர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அது சொல்லுங்க, அதை பொறுத்து தான் கொஸ்டின். நான் இப்போதைக்கு வெட்டியா தான் இருக்கேன். சைட்ல உங்களை மாதிரி ஒரு சில ஹோஸ்டிங் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க மைக் பிடிச்சி நல்லா இருக்கிறத பார்த்து என்ன வேலையை விட்டு அமைச்சு உங்களுக்கு வேலை எடுத்து போறாங்க. கண்டிப்பா சான்ஸ் இருந்தா சொல்லுங்க. நானுமே ஆக்சுவலி ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னொரு ஃபீமேல் ஆங்கர் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு, அவளை வேணா வரட்டிட்டு இந்த பொண்ணு எடுத்துக்கோங்க, என்னை விட்டுருக்கீங்க. உங்க ஏரியா இருக்கும்ல, அந்த பொங்கல் டைம்ல ஹேரி வியர் பண்ணிட்டு பசங்க இங்க தான் வருவாங்க, அப்படி போவோம் சாரி கட்டிட்டு அப்படின்ட்டு போயிருக்கீங்களா? பசங்க பாக்கணும் அப்படின்னு நோவா? அப்ப பொங்கல் அதை சாப்பிட கூடாதுதான் நான் இவ்வளவு கண்டினியூ பண்ணுங்க. சம்டைம்ஸ் தோணும், அத்தை பசங்களா இருந்தா பண்ணலாமான்னு தோணும். பட் எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதனால தோணாது, யாரும் இல்லை. இந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுவீங்கல்ல, அது வேணுக்குன்னு இவங்களா செக் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருக்கீங்களா? இருக்கு, அதுக்கு ரிக்ரெட்டும் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை சரி இவனை போய் ட்ரஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஹானஸ்ட்லி இருக்காங்க. ஃப்ரெண்டோட லவ்ல ஃபாலோ ஆயிருக்கிறது அப்படி வந்து ஒரே ஒரு தடவை சரி இவங்க லைஃப் லாங் வந்தா நல்லா இருக்கும்னு தோணி இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்டாவே போனாலுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்களா? ஏங்க அப்போதாங்க அவங்க இன்னொருத்தவங்க பாப்பாங்க, இல்லைன்னா நம்ம கிட்டே தானே வருவாங்க. இப்போ அவங்க உங்களை பார்த்தாங்களா, நீங்க அவங்கள பாத்தீங்களா? எனக்கு புரியல. அவங்களும் எங்களை பார்த்தாங்க, நாங்களும் அவங்கள பார்த்தோம். இது அப்புறம் மியூச்சுவல் தானே? மியூச்சுவல் தான். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல, சென்னைக்கு இந்தியாக்கெல்லாம் நம்ம ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல, இதுதான் அதுதான் அப்படின்னு. ஸோ அதனால சரி வேண்டாம், எதுக்கு எப்படி இருந்தாலும் 2 வீட்லயும் ஒத்துப்பாங்களா இல்லையான்லாம் தெரியாது. ஸோ அதனால நம்ம அதை எடுத்துட்டே போவேணாம் அப்படின்னு ஒரு சின்ன க்ரஷ்ன்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் அப்படியே பொங்கல் விஷயம் சொல்லிடுறீங்களா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காய்ஸ். எல்லா நெகட்டிவிட்டியும் போட்டு எரிச்சிருங்க போகியில. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் எவ்ரிவன். ஹாப்பி பொங்கல். Happy Pongal.
சப்ஸ்கிரைப் டு டிபி பஸ். லைக் ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஹாப்பி பொங்கல் டு டிவி பஸ். டேய் அது